வணக்கம் நண்பர்களே, தீப்ஷாலி கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல நாம பார்க்க போறது எல்லா வீட்டிலும் அடிக்கடி பயன்படுத்தப்படும் ஒரு காய்கறி தான் பீன்ஸ். சாம்பார், பொரியல், குருமா, புலாவ், கிச்சடி எல்லாத்திலும் பீன்ஸ் இருக்கும். ஆனா இந்த சின்ன காய்கறிக்குள்ள இருக்க சத்துக்கள் என்ன, எவ்வளவு ஆரோக்கிய நன்மைகள் இருக்கு, யாரெல்லாம் ரெகுலரா சாப்பிடணும், இப்படி எல்லாமே இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. நாம சாதாரணமாக பயன்படுத்தப்படுற பீன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் இல்லைன்னா கிரீன் பீன்ஸ்ன்னு பயன்படுத்திட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா, பட்டாணி, காராமணி, அவரை மாதிரி குடும்பத்தை சேர்ந்ததா இருக்கு. இது சீசனல் வெஜிடபிள் ஆனாலும் இப்போ ஆல்மோஸ்ட் வருடம் முழுவதும் நம்மளுக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கு. ரேட் மட்டும் அப்பப்போ முன்ன பின்ன நம்மளுக்கு கிடைக்குது. ஒரு 100 கிராம் பீன்ஸ்ல இருக்கிற சத்துக்கள் என்னென்னு பார்க்கலாம். 100 கிராம் பீன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, சுமார் கலோரிஸ் பார்த்தீங்கன்னா 30லேருந்து 35 இருக்கு. கார்போஹைட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா 7 கிராம் இருக்கு. அதே போல் ஃபைபர் பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4 கிராம் கிடைக்குது. புரோட்டீன் வந்து 2 கிராம் கிடைக்குது. ஃபேட் வந்து மிகவும் குறைவாகவே இருக்கு. இதில் இருக்கிற முக்கிய சத்துக்கள் பார்த்தீங்கன்னா, இது ஒரு டயட்ரி ஃபைபர்னே சொல்லலாம். ஜீரணத்துக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கு. மலச்சிக்கலை குறைக்க உதவி பண்ணுது. கட் ஹெல்த்துக்கு இம்ப்ரூவ் ஆகவும் இது ரொம்ப உதவியாக இருக்கு. அது மட்டும் கிடையாது, இதில் இருக்கிற விட்டமின் சி பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டியை ஸ்ட்ராங்காக வச்சுக்க உதவி பண்ணுது. நம்மளுடைய ஸ்கின் க்ளோவுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. அதே போல் இதில் இருக்கிற விட்டமின் கே பார்த்தீங்கன்னா பிளட் கிளாத்திங்க்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. போன் ஸ்ட்ரென்த்துக்கும் ரொம்ப அவசியமானதாக இருக்குது. அதே போல் இதில் விட்டமின் B9 இருக்கிறதால ப்ரெக்னென்ட் விமனுக்கு ரொம்பவே முக்கியமான சத்து கிடைக்கிறதா இருக்குது. பிளட் செல் ஃபர்மெண்டேஷனுக்கும் ரொம்ப உதவியாக இருக்குது. விட்டமின் ஏ வந்து சிறிய அளவில் இருக்கிறதாலையும் நம்மளுக்கு வந்து ஹை ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லதாக இருக்குது. அதே போல் இதில் அயன் கண்டென்ட் இருக்கிறதால ரத்த சோகையை குறைக்கவும் இது ரொம்ப உதவி பண்ணுது. மெக்னீஷியம் மற்றும் பொட்டாசியம் இருக்கிறதால நம்ம இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறதா இருக்குது. பீன்ஸ் சாப்பிட்றதால கிடைக்கிற ஆரோக்கிய நன்மைகள் என்னென்னு பார்க்கலாம். வெயிட் லாஸுக்கு உதவி பண்ணும். லோ கலோரி, ஹை ஃபைபர், ஸ்டொமக் ஃபுல் ஃபீலிங் கொடுக்கும். டயட் பிளானில் ஈஸியாக சேர்க்கலாம். எஸ்பெஷலி டின்னரில் லைட் வெஜிடபிள் சைட் டிஷ்ஷாக நீங்கள் பர்ஃபெக்டாக இதை பயன்படுத்தி கொள்ளலாம். பீன்ஸ் வந்து லோ கிளைசமிக் வெஜிடபிள், ஃபைபர் அதிகம் இருக்கிறதால பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ண உதவி பண்ணுது. இதனால் சுகர் ஸ்லோவாக அப்சர்வ் ஆகும். டயபெட்டிஸ் கண்ட்ரோலுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்குது. இதில் ஃபைபர் பொட்டாசியம் காம்பினேஷன் இருக்கிறதால கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்ண உதவி செய்யுது. பிளட் ப்ரெஷர் ரெகுலேட் செய்யவும் உதவி பண்ணுது. இதனால் இதய நோய் அபாயம் குறையவும் உதவியாக இருக்குது. அதே போல் இதில் இருக்கிற விட்டமின் கே, மெக்னீஷியம்லாம் பார்த்தீங்கன்னா போன் டென்சிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவி பண்ணுது. எஸ்பெஷலி 30 வயதுக்கு மேலே இருக்க பெண்களுக்கு ரொம்பவே அவசியமானதாக இருக்குது. நம்மளுடைய போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு ஃபுட்டாக இது இருக்குது. அதே மாதிரி இதில் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா பிரெயின் அண்ட் நர்வ் ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. நர்வ் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ண உதவி பண்ணுது. ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கண்ட்ரோலுக்கும் இன்டைரக்ட்லி இது வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. அதே போல் விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட் போன்றவை இருக்கிறதால பாடி இன்ஃப்ளமேஷனை குறைக்க உதவி பண்ணுது. சீசன் சேஞ்ச் டைமில் நல்ல ப்ரொடெக்ஷன் தரதா இருக்குது. இதனால் நம்மளுக்கு இம்யூனிட்டி பூஸ்ட் வந்து அதிகரிக்க உதவி பண்ணுது. இதை யாரெல்லாம் கொஞ்சம் கவனமாக சாப்பிடணும் பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து கேஸ் ப்ராப்ளம் இருக்கும். கிட்னி ஸ்டோன் ஹிஸ்ட்ரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அளவாக சாப்பிட்றது நல்லது. ராவாக அதிகமாக சாப்பிட வேணாம். பச்சையாக அப்படியே குக் பண்ணாமல் சாப்பிட வேணாம். லைட்லி குக் பண்ணிவிட்டு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அதே போல் நல்ல பீன்ஸை எப்படி தேர்வு பண்ணி வாங்குறதுன்றது ரொம்பவே முக்கியமானது. நம்ம ஆரோக்கியமான ஒரு உணவை சாப்பிடணும்னா கண்டிப்பாக அதை ஆரோக்கியமான ஒரு முறையில் வாங்கணும். நல்ல ஒரு பிரைட்டான க்ரீன் கலரில் இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. பெண்ட் பண்ணும்போது ஸ்னாப் ஆகணும். அதே போல் சாஃப்டாக இல்லாமல் ஃபர்மாக இருக்கணும். விங்கிள்ஸ் இருந்தால் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜில் ஒரு 3லேருந்து 5 நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி இதை எப்படி சமைச்சா நம்மளுக்கு சத்துக்கள் கெடாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் குக் பண்ண வேண்டாம். ஸ்டீம் அல்லது லைட் சாட் பெட்டராக இருக்கும். ப்ரெஷ் குக்கர் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓப்பன் பேனில் பண்ணும்போது குக்கிங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். டீப் ஃப்ரையை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். பீன்ஸ் ஒரு சாதாரண காய்கறி கிடையாது. சின்னதாக இருந்தாலும் பெரிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு காயாக இருக்குது. நம்ம தினசரி சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டா வெயிட் கண்ட்ரோல், சுகர் கண்ட்ரோல், ஹார்ட் வந்து ஹெல்த்துக்கும் போன் ஸ்ட்ரென்த்துக்கும் எல்லாத்துக்கும் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ஹெல்த் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.